இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது டிஷ் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நம்ம வந்து பாஸ்தா எடுத்துக்கணும். இது வந்து ஆல்ரெடி குக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப்சிகாம், இது வந்து பட்டரு, மைதா தேவை, சில்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மில்க்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டரை வந்து கடாயில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணிப்போம். அதை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கடுத்தது அடுத்த பொருள் போடணும். இன்றைக்கி செம்மையாக சமைக்கிறோம், ருசியாக சாப்பிட்றோம். அதுதான் நம்மளுடைய வேலை. தேவையான அளவுக்கு பட்டர் போட்டுங்க. பட்டரை வந்து நல்லா இந்த மாதிரி இது பண்ணுங்க, உருகிட்டு அடுத்த இது பண்ணுவோம். வந்து மைதாவை போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. மைதா போட்டுட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இதை அப்படியே மைதாவில் தேவையான அளவுக்கு போட்டுங்க போதும். ஓகே, இப்போ மைதா போட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு பால் ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம் பாலை நல்லா. நல்லா இந்த பிளெண்டர் எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க. இந்தமாரி கொஞ்சம் இது கெட்டியாகும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிங்க. இப்போ இது மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. நீ எத்தனை பேருக்கு செய்கிறீங்க அப்படியே பண்ணுங்க. அளவு கொஞ்சம் தண்ணி, நம்ம அளவுலாம் ஒன்றும் கிடையாது. தேவையான அளவுக்கு எல்லாமே போடுங்க. நம்ம போடுறது தான் அளவு. சும்மா எல்லா வீடியோவில் 50 கிராம் அளவு எடுத்துங்க, 20 கிராம் அளவு எடுத்துங்க, அரை கால் ஸ்பூன் போடுங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் தேவை கிடையாது. தேவையான அளவுக்கு போட்டுங்க, அவ்வளோதான். எளிமையாக பண்ண கற்றுக்கணும். சும்மா வந்து ஒரு வெயிட் மிஷின் எடுத்துக்கின்னு, ஒரு அளக்கிற டம்ளர் எடுத்துக்கின்னு, இதை போடு அதை போடு அதை போடு இதை போடுன்னு சொல்லக்கூடாது. சிம்பிளாக இருக்கணும் குக்கிங்கிறது. இந்த மாதிரி ஆனால் நம்ம தேவையான அளவுக்கு போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் வீட்டில் திட்டுவாங்க, பால் காலி பண்ணிட்டு அதை காலி பண்ணிட்டு, அதெல்லாம் வாங்கி கட்டிக்க வேண்டியது தான். ஒன்றும் உண்டு, என்ன பண்ணுறது. நமக்கு ருசி வேணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பாஸ்தா வந்து இந்தமாரி மில்க்கு போட்டு நல்லா இந்தமாரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த வெண்ணெய் அந்த இது எல்லாம் இது பண்ணணும். பண்ணிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இது எல்லா பாலும் ஊற்றிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா நமக்கு பாஸ்தா வந்து அவ்வளோ இருக்கு, கொஞ்சம் நல்லா வந்து இதுவாக இருக்கும். அப்போ தான் இப்போ வந்து நம்ம அரைக்கானோ போட போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது நம்ம பீஸாலெல்லாம் கொடுக்கும்போது கொடுப்பாங்களா, அதுதான். போட்டு மிக்ஸ் பண்ணிக்க. இந்த மாதிரி இதெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுங்க. சும்மா ஒரு ஸ்பூன் அவ்வளோதான். அதை போட்டு நல்லா அந்த மில்கோட மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா தேவையான அளவுக்கு சீஸ்லாம் போட்டுங்க. திருப்பி வேணால் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சில்லி ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை ஆட் பண்ணிங்க. நல்லா சில்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ரைட்டு, தேவையான அளவுக்கு போட்டுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. போட்டு நல்லா சாப்பிடுங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு ஆட் பண்ணிப்போம். நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்தமாரி நல்லா இந்த மாதிரி வந்து அப்படியே மாவு மாதிரி இப்படி வரும் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, நல்லா பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு உப்பு காரம்லாம் எப்படி கண்டு இல்லை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ வந்து நம்ம பாஸ்தா வந்து ஆட் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஆட் பண்ணிங்க போட்டு பாஸ்தாவை நல்லா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது. இப்போ ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாஸ்தாலையும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம்.
அதனால் கரெக்டாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்படியே எல்லாருக்குமே இப்போ அப்படியே நாக்கில் அப்படியே ஜொல்லு வருமே, அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி செய்தால் தான் வந்து அந்த டேஸ்ட் வரும். நம்ம செய்யும் போது நம்மளும் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த இது வரும். அப்படியே இது இப்போ வந்து அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுமாதிரி பக்கத்தில் ஒரு ஸ்பூன் வச்சுங்க, சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அருமை அருமை அருமை. இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பாஸ்தா வந்து ரெடி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சுக்கோம்ல பாஸ்தாலாம், அதனால் ரொம்ப நாளாக தேவையில்லை. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. நம்ம அந்த கேப்சிகம் வச்சுக்கிறோம்ல அதை வந்து போட்டுருவோம். கடைசியாக போட்டோமா மணக்க மணக்க சாப்பிட வேண்டியதான். இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ், அவ்வளோதான். கொஞ்சம் க்ரீனாக சாப்பிட வேண்டியதான் போட்டேன். ஓகே, எப்படி இருக்குது? பக்காவாக இருந்துச்சுல? இந்த மாதிரி செய்து நல்லா சாப்பிடணும். இப்போ வந்து பெங்களூரில் பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. அந்த மழைக்கும் இந்த சுட 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 பாஸ்தாவும், மில்க் பாஸ்தா இருக்குது அப்படியே. இந்த மழைக்கு அதுக்கும் இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன், அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இதோட நம்மளுடைய ஒயிட் சாஸ் பாஸ்தா முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பிட்ணும். இது மாதிரி வந்து நீங்கள் செய்து சாப்பிடுங்க. உங்கள் சில பேருக்குலாம் இது பார்க்கவே வந்து அப்படியே நாக்கில் அப்படி இருக்கும். என்ன பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், செய்து சாப்பிடுங்க. ஏன்னா நான் வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு சென்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால் நான் போட்டதெல்லாம் அப்படியே பார்த்து செய்யுங்க. சிம்பிளாக செய்யலாம், ஒன்றும் பெரிய டைம் கிடையாது, ஒரு பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் தான். அப்படியே போட்டு நம்ம மிளகு கூட போட்டுக்கலாம், என்ன வேணால் போடுங்க. ஓகே, சாப்பிட்டு செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க என்னப்பா எப்படி இருக்குன்ட்டு. நானும் சாப்பிட்டு கமெண்ட்ஸில் போடுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த சமையலில் அப்புறம் பார்ப்போம். எல்லோரும் செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. பாய்.